2 years, I'm back with my watercolor painting video. சாரிங்க, ஃப்ளோவில் இங்கிலீஷ் வந்துடுச்சு. ஏதாவது பண்ணி என்னோடய சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நானே ஒரு 10 days சேலஞ்ச் கொடுத்துக்க போகிறேன். லெட் மீ see how I'm going to improve in watercolor painting. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெட் ஆன் வெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் பெயிண்டிங் பண்ண போகிறேன். வெயில போவான் ஏதோ பெருசாக பண்ணுவேன்னு நினச்சா வெறும் பூ தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். காமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்டார்டிங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதான்னு கொத்தியது போல் இருக்கிறதா என்னோடய பூ? ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், ஃபினிஷ் ஆகி வரும்போது நல்லா இருக்கா இல்லையா பாருங்கள். கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அதில் பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சும்மா அப்படியே வரைய தெரியாதவங்க வரைகிற மாதிரி வரையுங்க, அப்போ நல்லா வந்துடும். ரொம்ப கான்ஷியஸாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஆகிடுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுலேருந்து வெயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக டூத்பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டூத்பிக்கை தான் ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ட்ரை ஆகட்டும் அந்த ஃப்ளவர் அப்படின்ட்டு அந்த சின்ன பட்டி கிளிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? தெரியாமல் அம்மா சின்ன வயசில் கழுதை பாலை கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது? எப்படியோங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேலஞ்சை நல்ல வெற்றிகரமாக முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ப்ரே பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா வரணும்னு. வாட்டர் கலர்னாலே பயங்கர டெஸ்ட் மேட்ச் மாதிரி பயங்கர பயமாக இருக்குதுங்க. இது நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரவுண்ட் ப்ரஷ் பெருசு யூஸ் பண்ணி பெட்டல்ஸ் பண்ணேன். இப்போ தின் லைன்ஸுக்காக ரவுண்ட் ப்ரஷ் தான், பட் தின் லைன்ஸ்க்காக சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விட்டால் அத்தை மாற்றுன்னு சொல்லுவ போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா அந்த நல்ல ஷேப்ஸே வராது. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த லைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு ஃபினிஷ் திஸ் வித் த டாட்ஸ் அண்ட் சம் டார்க் மார்க்ஸ் ஆன் த டாட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஃப்ளார்ஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த லீஃப் கூட கொஞ்சம் பெரிய பெரிய லீஃப். இது நான் டூத் பிக் யூஸ் பண்ணி அதில் அந்த வெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பண்ணது. நான் ஒரு ஃபோல்டட் லீஃப் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் க்ரீன்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம், லைட் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸு வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். எனக்கு இப்படி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. என்ன இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கியே, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அப்படி தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் வந்திருக்கு. நல்லா இருக்குது. இந்த ஃப்ளார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹிபிஸ்கஸ். இது பெட்டல்ஸ் பெருசாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் சேலஞ்சை நல்லபடியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். See you then. Meet you in second challenge. Bye.